அரசாங்கத்தில் அமைச்சரே வச்சு பொச்சுட்டாங்க. நல்ல பையன் போய் நோண்டி நோனாமத்தை வச்சுட்டா உனக்கு தான் மேல போக போய் சாப்பிடா மெண்டல் பையா போய் சாப்பிடாண்டா சாப்பிடா அறிக்கிறேன் கொஞ்சம் எப்படின்னா நான் ஒரு சிந்தி கக்குந்து தந்தி நந்த போரு கையில தண்ணி இருந்து கப்பா இருந்து காலக்கார கூட்ட கையில பாத்தியா பாத்தியா நீ என்ன தண்ணி மண்டபம் தண்ணி மண்டபம் கொடுக்க மாட்டா வைக்கல வைய ஐயா வந்துட்டியா புதுசா கூத்த கையில சபையை பார்த்தனையா இது பேருட்ட சபை லட்சுமி நமக்கு எல்லாம் இது ஒரு தாய் திருநாடு. ஆமா நமக்கு தாய் திருநாடு உருக்கம்பாடின்னு சொன்னா நமக்கு பெற்ற தாயை தந்தவங்க பெற்றவங்களை விட இந்த கிராமத்தை நான் நேசிப்பேன். ஏன்னா நம்ம உருவாவதற்கு ஒரு முக்கிய கடவுள் இந்த ஊருக்கு. ஆமா ஆனா இன்னைக்கு என்ன திருவிழா ஏன் தம்பி கூத்து ஐயனாரப்பனுக்காக கும்பாபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் செய்து முன்னிட்டு இன்று கூடப்பட சபை தம்பி பித்தனுக்கு முத்தானவன் சக்தி ஐயனாரப்பனா பித்தனுக்கு ஐயனாரப்பனுடைய கோயிலை கட்டி உடம்புக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி இன்னைக்கு இந்த பத்மாசுர தகனம் பத்மாசுரா ஐயனார் பிறப்பு இந்த நாடகத்தை வைத்து பிடிபார் நீங்க போறவங்க போங்க போய் போறோம் அம்மா பிடிபார் அப்படி பாருமா இந்த பாருங்க ஐயா தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம்படத்திருக்கக்கூடிய கற்றறிந்த கணவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம். நான் யாரு தெரியுதா உனக்கு?
யாரம்மா உன் பேரம்மா விலகத்தை கூறம்மா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு யாரும் தெரியும் கிட்ட வாயா நான் வரல எப்படி பஞ்சாமிரத மாதிரி இருக்குது என்னுடைய பெயர் மோகினி. மாயா மோகினி. மாயா மோகினி. உனக்கு தெரியுமா என்ன? ராத்திரி கனவுல வந்தனே. என்ன பண்றாங்க? மூத்திர ஊட்டியா என் கனவு கூட வச்சு பாரு. கோய 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 பூரா கோய கோயா எல்லாமே கோதனாயா சட்டியா ஈரமா போச்சு. ஈரமா போச்சா? கனவுல வராது. ஓ ஏய் கனவுல வரலாம் தானா? பின்ன என்ன நினைச்சிட்டா? அதெல்லாம் அதுக்கு தான் ஓ ஐந்து போச்சு. ஏய் இரு இரு இரு. ஏய் தூங்குற கப்புடா. சத்தம்டா வேறு இரு. என்னுடைய பெயர் மோகினி. மோகினி மோகினி மோகினி. ஆஹா ஆனா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னடா முறுக்குற? அம்மா பார்த்தா எப்படி தெரியுது? முறுக்குறாடா. தம்பி ஒரு செய்தி தெரியுமா? என்ன? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. வைகுந்தமே பொற்புடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. முன்ன பின்ன பகவானை பார்த்தது இல்லையா? திருப்பதி போகலையா? நீ வந்து இப்ப வந்து பகவானை எப்படி ஒத்துக்கிட்டியா? பாரு அட கண்ண மூடு. ரெண்டு பேரும் கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு. என்ன பகவானை யார்? மாதவா என்னடா என்னடா என்னாச்சு? எதுக்கு வந்து இப்ப? எதுக்கு வந்தப்ப? இந்த மூஞ்சி சரியில்லை. ஐயோ இத காட்டாத. அதே காட்டு. இத காட்டவானே அதே காட்டி தான் முடிச்சிட்டு பார்க்கலாம்னு பாக்குறேன். ஏ மூணு காடா. அது நல்லாக்கு எம்மா நல்லாக்கு அது. இன்னொரு அதே காட்டு. ஓ அதே காட்டுனத பாப்பா. அதே காட்டு. இது சரி காட்டாத. என்னனே காட்டாத அதே காட்டு. ஐயா இந்த உருவம் வேணாம் ஐயா. அதே காட்டு. இந்த உருவம் வேணாமா? சரி இருடா காட்டுறேன். அதே காட்டுங்க. அதே என்ன குத்துமா? அதே புடிச்சு வாமா. ரெடியாவா? குமுதி. கண்ணமுட்டியா? ஏம்மா இந்த உருத்தோட வாங்க. இது நல்லா இருக்கு. அத காட்டுங்க. இதையே காட்டுங்க. அத காட்டவானா? இதையே காட்டுங்க. இதையே காட்டுங்க. ஓ வாங்க. யா அது மேல காக்க வச்சீங்க. ஆறு சரி சரி. அது ஆறுமோடா. ஆறுமோ. வரலையா அவங்க? தம்பி இந்த உருத்தோட இருங்க. நான் ஏன் வைகுந்தமே ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் ஏன் இந்த உருவம்? எதற்காக? பரம கடவுள் பத்மாசூரனிடத்தில் ஏகப்பட்டு கொண்டார். யாரு தலைமையில கைய வச்சாலும் பத்தி எறிந்து. ஆமா அதனால என் தங்கை பார்வதிக்கு நான் கொடுத்த வரத்தின்படி
நான் சென்றவரை காப்பாற்ற வேண்டும். அதனால பகவா இந்த மோகினி அவதாரம் அது மட்டும் இல்ல, நான் நடந்து வந்தா தம்பி என் காலில் நான் இந்த தந்தை குஞ்சா என்ன கண்ட மன்னர்களே வருவாரோ என்று எங்க தாலி கட்டலாம் என்று தயக்கு என்ன பேசுவாங்க. தங்க கிண்ண போல் கொஞ்ச குளிர்கிற உடுக்க இழந்தவன் கை போலாங்க இடுக்கன் களைவது நட்பு. நட்புக்கு இணை இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அதனால நீங்க பணம் கொடுக்குறாங்கன்னா சும்மா இல்ல, நட்பு தான். அதான் போட்டோம். இன்னைக்கு நீங்க நாடகத்தை சுருக்கமா முடிக்கணும். அதனால ரஞ்சித்து அதோ பாரு பத்மாசுரன் அவர் ஐவேலைக்காய்க்குள்ளே புகுந்து விட்டான். அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வெள்ளக்கெடா வெள்ளாடு உருவெடுத்து வெள்ளாடு கெடா காய மென்னு கொண்டே போகிறான். மென்னுகிறே போறான். பக்கி நாம் சென்று அவனை ஆசையை காட்டி என் மோக வேலையை தீட்டி காட்டாதம்மா அவனுக்கு வேற கையிலுது போகலாமா? என்னாச்சு? நம்ம எப்படி போறது தம்பி? நடையா சாய்ந்த பார்வை போதையாலும் தான் நடந்தேன். நடையா சாய்ந்த பார்வை போதையாலும் தான் நடந்தேன். எங்க இருக்கா? அந்த பரம கடவுள் போனா போறான், அப்புறம் பாத்துக்கலாம். அங்க பார்த்தியாடா? அந்த உருவத்தை பார்த்தா
டேய், நான் தொடு போய் இவனை தொட்டா இவன் குழகுழன்னு ஆவறான். அண்ணேவா கண்ணே கண்ணு கண்ணை ஊட்டி காட்டாங்க. ஆமா இல்ல ஐயோ தாங்குறேன் ஆமா மாமான்னு கூப்பிடுது மாமான்னு கூப்பிடுறான் அப்படின்னா நாட்டு முடிச்சுலே அது கண்ணே செம்ம பாட்டு பையன் ஐயா ஏன்னா காசு தானே ஆமா காசு தானே என்ன உன்னை பார்த்தா அடி மண்மதா பான பார்த்து மன்மத பானுமதி அடி மண்மதி பானுமதி மயில கொடுக்குறாடி ஓ மயிர் அங்கே என்ன வேணும் போடா நீ ஆம்பளையா நீ இல்ல கோத்தி பூபதி பூபதி யாரோ ஒருத்தர் இதை கண்டு காதலிக்கிறான்டா. இந்த பாரு என் பத்தி நீ தவாமோ பச்சுதே பத்தினி தவாமோ பச்சுதே தனமா தப்பம் பண்றேன். இந்த நேரத்துல இதை கெடுக்க வந்திருக்கானே. ஆமா என்ன மாமா அப்புறம் பைத்தியார கூப்பிடுவாங்க மாமா கம்மியாடி போயா இது எனக்கு ஒத்துக்கும் பழகுது கொஞ்சம் பார்த்ததும் எனக்கு இன்னும் உனக்கு என்னென்னமா ஆகுதா கண்ணு அது கண்ணு சேரும் சேரும் கண்ணு இத பாத்து ஆமா நீயா அனுப்ப யார காட்டாங்க ஹாய் ஹாய் ஒண்ணில இருக்கும் என் மேல உனக்கு ஆசை தானே? ஆமா அப்படியே நேரா போய் கும்பிடு. அதான் நேரா போய் கும்பிடு. பாப்பா ஏத்துறியா சுத்தி ஓடியா உனக்கு நான் பொண்டாட்டியே வரணும் அவ்வளவுதானே? என்ன சொன்னாலும் கேட்க அப்படியே முட்டி போடு. போட்டுட்டேன் ரெண்டு கையை இப்படி முடி. கிட்ட வா. அப்புறம் வேங்க சொல்லி செய்ய ஐயோ எனக்கு நீ ஆம்படியானா வந்தா நான் என்ன சொன்னாலும் செய்வியா? காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னுமோ போல அந்த பொண்ணு வேணா அந்த பொண்ணு என்ன சொல்றோம் தொட்டு செஞ்சு எது சொன்னாலும் ஆமா ஒருவேளை சோறு தட்டிங்கணும் மறுவேளை சோத்துக்கு தொங்கணும் அப்படியே ஒருவேளை சோறு தான் கொடுப்பேன். ஒரு வேலை கூட வேணாம் சோறு கேட்டா நீ வந்தா போதும் நீ வந்தா போதும் ரெண்டாவது என்ன செய்யுது? என் சேலை தொழிக்கணும்
சேர தூக்கியா கண்டிப்பா உள்பாவாடையில 3 நாள் ஆயிடும். ஐயோ அத காசு தூக்கிடா காசு ஐயோ தூக்கிடா 3 மாசம் தூக்கிடா அதனால அவ வில்ல டேய் சேல தொழிக்கணும் கால அமுக்கணும். ஆமா கண்டிப்பா ஏன் சேல தொழிக்கணும் கால அமுக்கணும். கால அமுக்கணும் இதோ இதோ ஐயோ 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 கால அமுக்கிட்டு கையை உள்ள விடுறாங்க. அந்த பூமணி செருப்பால எடுப்பு கம்மியா கை வையா செத்து போட்ட தம்பி ஆதிசிவன் அறியாமல் வரவும் தந்து கைவேல காட்டில் அவர் புகழ்ந்து கொள்ள நீதில்ல அங்கரக்கணவர் தேடும் போது நிகரில்ல நாரதனால் அறிந்து விஷ்ணு ஓடின பார்க்கடையில் துயர்ந்த நாதர் ஓகோகப்படும் மோசம் வந்தது என்று சூரனை கொள்ளை ஆலோசித்து சுந்திர ஜெகன்மோகினி அவனை கொல்லுவதே வந்திருக்கேன். அவனா கொள்வதற்கு நீ கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு போனால ஆமா பையனி கொஞ்சம் வருமா अभी 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 क्या अभी मामा मामो ओए நான் ஒரு மாய மோகினி அவதாரம் நான் மாய வழியை காட்டி சொன்ன சரியா இந்த சிவனுக்கு இந்த அடிக்கும் இவனுக்கும் பிறந்ததால் பிறந்ததால்
தண்ணீரா வேத்தலாம் தண்ணீரா வேத்தலாம் போறேன் எல்லையிலே சக்தி மிக வாழ்ந்தவனா எட்டு பெயர் போட்ட வந்த எழிலானா ஐயப்பனா சக்தி ஐயனாரப்பனா தேவனுக்கு தேவனுக்கு அவலக ஜனித்தவனா தேவனுக்கு அவலக ஜனித்தவனா தேவனுக்கு தேவனுக்கு அவலக ஜனித்தவனா அவலக ஜனித்தவனா அவலக போட்ட வந்த பாலனையனாரப்பனா தனக்கே உதாரணம் இந்த முருக்கம்பாடி நன்னகரத்திலே வரக்கூடிய ஐயா தங்கதுரை அவர்கள் இதோ ஐயனாரப்பனுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜயம். ஹரிகிருஷ்ணன் இதோ ஐயனாரப்பனுக்காக 50 எமக்காக 50 கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜயம். மன்னோடு அர்ஜுனன் ஐயனாரப்பனுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுவேஜயம். முருக்கம்பாடி சக்திவேல் ஐயனாரப்பனுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சாமி துணை இருந்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுவேஜயம். மகாராஜா மகாகணபுரந்தி முருக்கம்பாடி என்னுடைய ஆறுயிர் மாமா
ராம அவர்கள் இதோ ராமர் அவர்கள் எமக்காக 50 அதோ ஐயனாரப்பனுக்காக 50 கொடுத்திருக்கிறார். அந்தவர் குடும்பத்தில் இறைவனை பெற்று முற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுபேஜயம். ஏழுமலை முறுக்குமாடி ஏழுமலை ஐயனாரப்பனுக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்தவர் குடும்பத்தில் எம்பெருமான் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுபேஜயம். சேவி நாட்டார் ஐயனாரப்பனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 அவர் குடும்பத்தில் ஒரு பொண்ணு போய் அப்படியே பணம் கொடுத்தவங்க பேர் சொல்லுங்க. என்ன கொடுத்து அரை மணி நேரம் வேற என்ன பார்த்தா முருக்கம்பாடி ஆறுமுகம் அவர் வேண்டால் எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் யார் கற்பதும் என்றால் அவங்க கும்பிடக்கூடிய குலதெய்வம் துணை இருந்து யார் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுகே ஜெயம். மாமாமல ஒரு கண்ணு வைய என்னமா இரு யாருன்னா பணம் கொடுத்தோம் ஆத்திரியா சொல்லுங்க. யாரு சொல்லு பேர் சொல்லு வசந்தகுமார். ஆமா ஆமா என்கிட்ட நேரம் பத்தல அதனால எமக்காக கொடுக்க வசந்தகுமார் கொடுக்கப்பட்ட ரூபாய் எமக்காக யார் கற்பதும் என்றால் ஐயனாரப்ப சாமி துணை இருந்து யார் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மாதா பிதா குருதேவா இவர் சபைக்கு இந்த சிறுவா ஒரு கோடி வணக்கம். அந்த காசு அதே போய் அவன் பாண்டாக்கிட்ட வேற குடுத்துட்டு அவன் பொண்ணு கேட்டா யாரு தங்கிச்சு அப்புறம் தங்கிச்சு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலும் பிள்ளை பிறக்கா. ஆனா இந்த ஐயனாரப்ப ஆணுக்கும் பிறந்தவன். ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும், ஆணோடு சேர்ந்தா குழந்தை பிறக்குமா? நீ பண்ணி பார்க்கும்
அதான் நான் எப்படி பாக்கலா ஓ நாம ரெண்டு பேரும் பண்ணா குழந்தை பிறகு பாக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சொல்றது உண்மையா இல்ல எப்படி தெரியும் இந்த கேள்வி அவங்க கிட்ட போய் கேட்கலாம் நான் தான் அவனை பண்ணுவேன் அது எப்படி அணுக்கு பிறகு என்றார் அது அப்பா எனக்கு கலாச்சார பத்மாசுரனாகப்பட்டவன் என் தந்தைக்கு பரமகடவன் ஈசா ஒரு மொபைலை அடிக்க கூடாது ஒரு மொபைலை உழைக்க கூடாது வலது கரத்தை எமத்தலை மேல கை வைக்கணும் அவன் அப்படியே பத்திடணும் வரத்தை கொடு அப்படி பத்மாசுரன் கேட்க என் தந்தையாகப்பட்டவன் யார் முக்கானப்படுத்த பரமகடவன் அந்த வரத்தை கொடுத்து விட்டான் அப்ப பார்த்தா பத்மாசுரன் ஈசா எனக்கு இந்த வரத்தை கொடுத்து விட்டான் இந்த இடத்தை சுத்தி பார் யாரும் ஆள் இல்லை ஆனா இருப்பது நீ ஒரு ஆள் மட்டும்தான் நீ நானும் தான் இருக்கிறோம் ஆனா நீ கொடுத்து வராத உண்மையா இல்ல பொய்யா அதை நான் சோதிக்கணுமா அப்படி மன நினைத்துக் கொண்டு என்னுடைய தந்தை பரமகடவர் தந்தையார் முக்கிய பரமகடவர் அந்த பத்மாசுரனுக்கு பயந்து ஐவேல காட்டுக்குள்ள பூந்து ஐவேல காய் இருக்கு பச்சா அந்த ஐவேல காய்க்குள்ள போய் பூந்து அந்த பத்மாசுர வர கேட்டான் இன்னொரு பணிமனை கொடுத்தார் ஆமா அது சோதிக்க வேண்டும் என்று பத்மாசுரா அவனை துரத்தி போலாம் ஏன்னா தலைமையில வச்சா பத்தி எடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு பரமகோட பயந்து ஐவாள காட்டுல போய் காயா மறைஞ்சிட்டான் வேளங்காயா உருவிட்டார் அப்ப பார்த்தாருடைய தந்தை நாராயணன் பார்த்தான் ஐயோ அத பார் என்னுடைய மச்சுடன் பரமகடல் இறந்து விட்டார் இந்த உலகம் மறைந்து விடுமே இந்த மாநில மக்கள் எப்படி பிழைப்பது அப்படி மகன் எடுத்துக் கொண்டு அழகான ஒரு மோகினி அவரை எடுத்துக்கொண்டு பத்மாசுரனை மடித்து விட்டார் பத்மாசுரனை மடித்து விட்டார் அப்ப பார்த்தாருடைய யார் என் தந்தை யார் நாராயணன் பார்த்தார் யோ மச்சுடா அத பார் அவனை மடிச்சுட்டேன் நீ வாயா அப்படி என்று என்னுடைய தந்தை நாராயணன் கூப்பிட அதுக்கு பரமகடல் பயந்து அவன் எப்படி மடித்தாய் அப்படி கேட்க அதுக்கு என்னுடைய தந்தை நாராயணன் சொல்ல அப்ப நீ அவனை மடித்தனா அந்த மோகினி அவதாரத்தை காமித்தா நான் நம்புவேன் அப்ப நான் நம்ப மாட்டேன் அந்த மோகினி உருவத்தை காட்டி அப்பதான் நம்புவேன் பார்க்கணும் அப்படி சொன்னார் அப்ப அந்த மோகினி உருவத்தை நாராயணன் காட்ட அந்த பரமகடலுக்காகப்பட்டது ஆசை தாங்க முடியாமல் அந்த மோகினியை கட்டி பிடிக்க அது விந்தாக கடினமாக அந்த விந்தாகப்பட்டது இந்த பூமியில விந்தா இந்த பூமியை 5 விடா இந்த உலகமே 5 விடா அப்படி மாதிரி எடுத்துக்கொண்டு அந்த நாராயணனாகப்பட்டவர் அந்த விந்த அப்படியே கையில அப்படி கையில ஏந்தனால அந்த விந்தாகப்பட்டது அப்படியே உருண்டு பிறண்டு அதுல சிசுவாக ஒன்று பிறந்தது ஆமா அந்த குழந்தை பிறந்தது பார் இந்த கையில உருண்டு பிறந்தனால கையனாரப்பன் ஐயனாரப்பன் இப்பதான் ஆடு சேர்ந்து குழந்தை பட்டு விளக்க இப்பதான் புரிஞ்சுது எப்படி தெரியுமா அந்த விந்தாகப்பட்டது கீழே விந்தா தாங்காது அதனால கையால ஏந்தி உருண்டு பிறண்டு ஒரு சிசுவாக வந்து விட்டது அப்பதான் கையனாரப்பன் இந்த பகவான் இந்த கரத்தில் ஏந்தினார் இந்த கரத்தில் அப்படி இருக்க என்ன பெற்றெடுத்து என் தாய் தந்தை ஆணுக்கம் ஐயோ சிவா பூஜை காட்டி போன மாதிரி போட்டாங்க
முடிஞ்சு போச்சதா அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவனோ என் பேரோ ஐயனாரப்பன். அப்படி பிறந்து இந்த பிள்ளையை நம்ம வளர்க்க கூடாது அப்படி மகன் நினைத்து கொண்டு அதப்பா என் தாய் தந்தவர்கள் இருவரும் ஒரு முடிவு கொடுத்தார். இந்த பிள்ளை நம்ம வளர்க்க இந்த பிள்ளை நம்ம வளர்க்க கூடாது என்று உத்தம மகாரிஷியிடம் கொடுத்தார். அவரிடம் சிறு சிறப்போடு அனைத்து வித்தையும் கற்று எந்த குறைபடாமல் இல்லாம சந்தோஷமா இருக்குது. அப்படி இருக்க எங்க போக வேண்டும்? அனைத்து வித்தியம் நான் கற்று வந்தேன். ஆனால் இந்த வித்தை நான் பரிசோதிக்க வேண்டும். அதனால் இப்ப எங்க போக வேண்டும்? மலையாளம் போக வேண்டாம். போகலாமா? அந்த தத்துவம் தனக்கு தன்னா ஐயனாரப்பன் மலையாளம் சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து வித்தையும் கற்பித்துக் கொண்டோம். நாம கற்ற வித்தை உண்மையா பொய்யா என்று மலையாள தேசம் போக வேண்டும். அப்படி என்று மலையாள தேசம் சென்று சாதாரணமா போக கூடாது. நாம ஒரு சோகி வடிவம் எடுத்து ஆமா அங்க இருக்கக்கூடிய மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்களை அங்க மோடி வைப்பவர் மோடி எடுப்பவர் மோடி வைக்கக்கூடியவன் திறமை ஆமா திறமையானவனா மோடி எடுப்பவன் திறமையானவனா அப்படி என்று இதை சோதிக்க வேண்டும். அப்படி என்று அது ஐயனாரப்பன் நாம் மலையாளம் போக வேண்டும். அப்படி என்று அது ஐயனார் சோகி தப்பா தம்பி
இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா தம்பி? என்ன? ஐயா பாம்பளா சொன்னா தெரியும் தம்பி. இது நல்லா ஊம்பு. ஏய், ஏய், காட்டு ஏய், என்ன நல்லா ஊம்புற? நல்ல பாம்பு. ஆப்பு ஓ. தம்பி ஏய், உனக்கு பூடுது, நமக்கு அது பூரல. இப்ப போற வைக்கிட்டுமா தம்பி? ஏய் ஐயா ஐயா, ஏய் தண்ணி உள்ள நீ ஊம்பு. ஏய் யாரா கைவா தண்ணி உள்ள போய் ஊம்புன்றவா? நீ அப்படியே ஊம்பிட்டு போற. ஓ, இவன் துரத்த தண்ணி பாம்பு. துப்பக்காரன் தண்ணி ஊம்புன்றாடா. தண்ணி பாம்பு. சார ஊம்பு. இல்ல யாராவே ஊம்பு. போய் சாரே ஊம்பு. யாரா பாம்பு. குத்துறா தெரியும். அது உனக்கு நல்லா பூடுது. நல்லா பூருதுடா. நல்லா பூருது. நமக்கு சார பாம்புனா சாரே ஊம்பா. ஐயா சாரா பாம்பு. சார பாம்பு. ஐயா என்னடா வாய போன கோடியா காட்டுற? ஐயா என் வாய் இப்படிதான் போகும். டேய் அம்மா இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? எங்க? மலையாள தேடி ஐயா இதுதான் மலையாள வீதியா? ஆமாய்யா. ஓ இதான் மலையாள வீதி. மலையாளம் மலையாளம். மலையாளம் மலையாளம் மலையாளம். மலையாளமா? தம்பி கடிக்காதடா தம்பி. நாய் நாய் கடிக்கிறான். மலையாளம் உனக்கு போடுது. எனக்கு போடுது. உனக்கு போடல சொல்ல போறாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். டேய் தம்பி ஐயா இங்க பாத்தியாடா? ஆமா. இதெல்லாம் யாரா வர்த்தகர்? ஓ வர்த்தகர். செட்டியார் செட்டியார். அங்க காண எகட தேரும். ஏ ஐயா ஏ சாமி கணக்கு ஒரு பணமா கலையா ஐயா ஏ சாமி கணக்கு ஒரு பணமா இப்ப மலையாள வீதியில வந்திருக்கேன். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த கடைக்கு வருமானம்மா. ஐயா கடைக்கு ஒரு பணம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது நியாயம் இல்ல. கடைக்கு ஒரு பணம் கட்டளைய கரெக்டா கொடுத்து விடணும். குடுக்கல என்ன பண்ணுவா? அந்த கோடு கதப்பாடு. கடைக்கு வருமானம் கொடுத்தால் மலையாளம் இருக்கும். அல்ல என்றால் கொள்ளை வாரி விடுங்க. அசைக்க முடியாதுடா தம்பி. வந்து ஆட்ட முடியுமா? அதான் தானே ஆடிக்குது. அந்த தம்பி தட்டி தட்டி பாக்குறான். அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஐயா தம்பி ஐயா என்னடா நேரம் மலையாள வீதியில வந்திருக்க, ஒருத்தனையும் காணோம். யாரும் என்ன ஏதுன்னு கேட்கல. என் கடைக்கு ஒரு பணம் கேட்டா அது யாரும் கொடுக்கல.
நம்ம வேலையை காட்டலாமா? காடு காடு நம்ம வேலையை காட்டினாதான் ஏய், இப்போ ஐயனார் சோகி, இப்போ இந்த வீதி எல்லாம் ஒரு கடைக்கு ஒரு பணம் கொடுக்கணும், இல்லன்னு சொன்னா கொள்ளையிட்டு வாரிடுவேன் ஆமா. அப்படின்னு சொல்லும் போது அது மலையாளத்து வீரந்தர் பார். ஐயா யாரு ஐயோ ஐயா என்ன பத்து பத்து வீட்டு யாரவன் ஐயா சொல்லுங்க யாரு இந்த மலையாள தேசம் எப்படி நாடு ஒரு நாடு எப்படி நகரம் போகாத போய் நீ நகரம் உனக்கு ஐயா பாத்ரூம் போன தண்ணி கிடையாது ஏன் சூத்து கழிப்பா ஏன் கிடைக்கிற தண்ணி வாமாடி இந்த மலையாளத்தில் தம்பி மேல் மலையாளம் ஏய் மேல் மலையாளா மேல் மலையாளம் மேல் மலையாளா மேல் மலையாளம் சுடி மலையாளம் ஓய் சின்ன மலையாளா சின்ன மலையாளம் சின்ன மலையாளம் இது ஆண்டுக்கு மலையாளம் ஆண்டு கிடையாது மலையாளம் மலையாளம் இந்த மலையாளத்தை ஆண்டுக்கு மலையாளம் மலையாள வீரன் மலையாளா தம்பி ஓ தெரியுமா என்ன என்ன பாப்பா 7 பேர் இருக்காங்க 7 பேரு பாப்பா ஏய் பேர் பர்ராஜ் யாராரு ஏழு கண்ணி, 7 கண்ணி ஏய் கண்ணி எங்க பாப்பா 7 பேர் யாராரு அப்ப கூட ஐயா மேல பேசுறேன். போய் கட்டாசுடா எனக்கு வேணாம் ஐயா எனக்கு வேணாம் பாப்பா எனக்கு வேணாம் ஐயா எனக்கு வேணாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏ பாப்பா வந்தியா ஆ 7 கண்ணி ஏழு கண்ணிகள். நாங்க இந்த மலையாளம் மலையாளம். தம்பி ஓ பில்லி பில்லி வைப்பு வைப்பு சூரிய மோடி மோடி கரகமோடி கரகமோடி முட்டை மோடி முட்டை மோடி. வணக்கம் வணக்கம் மோடி மோடி. எல்லாம் வைக்கக்கூடிய ஓ. மலையாள தேசத்தை மலையாள தேசத்தை. ஆண்டுக்கு மலையாளம் 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 ஓ பாத்தா கட்டாசு மலையாளம் ஏ பாப்பா ஏ பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா மலையாளத்தில் இந்த பையிலியா இந்த பேக்லியா குட்டி சவுத்தா குரலி பூதா ரெண்டு பேர் இருக்குது விட்டா அனைத்தையும் சில கிடுகிடுன்னு அடங்கணும் எங்க பாப்பா முட்டை பாப்பா புட்டாங்க பாப்பா வந்து இந்த பாய் பாப்பா முட்டை காட்டுறா இங்க வா என்ன கேட்ட பாப்பா முட்டை போய் காட்டுறா ஓ எங்க பாப்பா முட்டை மோடி முட்டை மோடி அது வச்சா வச்சா. பக்கால ஓடி எவனா இருந்தாலும் வாயில ரத்தம் கட்டிட்டு அங்கேயே சாத்து போயிடும் ஓ அப்பா சாத்து போயிடும் அப்ப எனக்கு வேணாம் அப்பா எங்களை விட்டுரு வேற யாரோ பாரு சாமி அங்க பாப்பா சின்ன பாப்பா வணக்க மோடி வணக்க மோடி முட்டை மோடி முட்டை மோடி. வணக்க மோடி உனக்கு உனக்கு வைக்குதா என்னடா உனக்கு எங்க இருக்குது எங்க போய் இடிக்குதா வழக்கு எங்க வைக்கிறது எங்க வைக்கணும் வழக்கியா எங்க பாப்பா வரல பாப்பா வரல ஐயோ வேணாயா ஓடு பாப்பா வரலடா பாப்பா வரல எடுக்க மாட்டேன் அண்ணா வாங்க நம்மள எவனா ஐயனா தங்கச்சி என் மகன் எவனா இந்த மலையாளத்தில் மலையாளத்தில் எவன் பாதம் பட்டாலும் அப்படியே ரத்தம் காட்டு எவனை ஓடிடுவான் வேற எவனும் ஆளக்கூடாது ஆளக்கூடாது. நம்ம வச்ச சட்டம் அதுக்கு என்ன? எவன் வரட்ட பாப்பா ஐயா
மண்ணு வரியா மண்ணு வரியா நேரம் வைக்காத இறங்க முடியும் வேப்பிலங்கடா வேப்பிலங்கடா பேசுங்க. மலையாள வீதியில கடைக்குவார் படம் கட்டளைய கேட்டா ஒரு படம் கொடுக்கல. அப்புறம் நம்ம வேலையை காட்டி கடையெல்லாம் கொள்ளையிடணும். அப்பதான் நம்மள மனுஷன் மதிப்பான். ஒருத்தையும் வேணா ஒரு குட்டியும் வேணா ஒரு பையனையும் குட்டிய பார்த்துட்டு வரணும். மலையாள தேசம் எங்களுக்கு சொந்தமான பெரிய குட்டி அது சின்ன குட்டி மலையாள வீதியில் அந்த கடத்தெருவில் வச்சிருக்க எதற்கு வந்த தெரியுமா? எதுக்கு வந்த என் கடைக்கு வார்ப்படம். ஏன் இது உமா உமா போனதா? ஆமா. உன் அக்கா போனதா? உண்மை. உன் பொண்ணு போனதா? ஆமா. அது ஓட்டா துபகாரி எங்களுக்கு சொந்தமான இடம். பொண்டாட்டி போனதாடா? என்ன ஒரு நாள் என் கடைக்கு வார்ப்படம் என் கட்டளையை கொடுக்கவில்லை என்றால் மலைப்பாம்பை ஏவி கொடையெல்லாம் கொள்ளையும் பாம்பு விடுறா என் வேலைக்கு சம்பந்தம். அநியாயமா சொல்லி பாம்பு விடுறா ஐயா பாம்பு பெரிய காட்டுங்க. மகமே உனக்கு தெரியாது. ஏய் பாவமா இருக்கிற சின்ன பையனா இருக்கிற அநியாயமா ரத்தம் கட்டி சேர்த்து பொட்டு போட்டுருவோம். இந்த ரெண்டு குட்டியும் நல்லா ஆளு கட்டுற முழங்குச்சு மாதிரி தான் இருக்கிற. ரெண்டு குட்டியும் வந்து இருக்கிற. இந்த ரெண்டு குட்டியும் இந்த சுண்டி வரலுக்கு பத்த மாட்டேங்க. ரெண்டு குட்டியும் போட்டுக்கிட்டு போற ஆளு நான் தான். அந்த பையனை நான் பாத்துட்டு சத்தியமா ஒரு தங்கச்சியா? சத்தியமா ஒரு தங்கச்சியா? என் மேல சத்தியமா சொல்லுங்க தங்கச்சி. குட்டி வரல என்னடா கபடி விளையாடுறீங்க? நாங்க மோடி வைக்கிறோம். இந்த மோடி உலக்க மோடி கரக மோடி முட்டை மோடி இந்த 3 மோடி வைக்கிறோம். நீ ஜெயிச்சுட்டா நாங்க அடிமை. நாங்க ஜெயிச்சுட்டா நீ அடிமை. அடிமை அந்த உருளைக்கிழங்கும் 2 வச்சுக்கிறீங்க. அது நீ முட்டை மோடி எடுக்கலன்னு சொன்னா கால் சந்தில நோக்கி எனக்கு உங்க பேர்ல சந்தேகமாக அம்மானாலும் என் வார்த்தையை மீற மாட்டீங்க. இப்ப பக்கம் பக்கமா போய் அவங்க பேசுறீங்க. அவன சும்மா விட மாட்டேன். நான் போய் பேசுறேன். அன்னைக்கு மொட்டா இருந்தா நாங்க அப்படி மோடி வைக்கிற மோடி எடுத்து விட்டால் மலையாளம் நமக்கு அனுமை. சரி அத்தனை ஆடு பொருள் அசல் பொருள் அத்தனை நமக்கு அனுமை. ஆமாண்டா வாடா. என்ன பாப்பா? நீ வைக்கிற மோடி எங்க அண்ணன் வைக்கிற மோடி. அண்ணா இத புடி புடி. என் மகன் நீ கடை ஓய்ஞ்சு போறான். நம்ம தெய்வத்தை வணங்க பாப்பா. நல்லா கும்பிடு.
அப்பா அண்ணா 4 நிமிஷம் கும்பிடு. அண்ணா நான் கும்பிட்டா நான் சாண்டதா நான் சாண்டனடா அம்மா தாயே என்ன கல்புரத்துல சாமி கும்பிட்டேன் ஆமா என்ன 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 ஓ என்ன என்ன அப்பா கல்புரத்துல சாமி கும்பிட்டேன் ஆமாண்ணா. என்ன என்ன பாப்பா இல்ல இல்ல ஐயோ என்ன இப்பதான் நான் வெளியே ஒதுங்கிட்டு அப்ப வச்ச ஓடி என்ன அவனு சொல்றான் ஏன்னா உன் தலையில நீயே மண்ணள்ளி போடுகிற இப்பவே அப்படின்னா இப்ப நான் வேண்டாம் நீ வேண்டாம் நான் வேண்டாம் அதனால போச்சு ஐயா நான் வேண்டிய ஒரு நிமிஷம் எங்க இருந்தாலும் வர ஏன் மந்திரி ஓ என்ன பீத்துன்றா மூளா நான் போய் கஞ்சி போச்சு ஒண்ணு சாக்குறேன் சாமியே ஓ நாங்க வீட்டு தூரம் சொல்லக்கூடாது. ஆமாண்ணா ஆமா எங்களை போய் கல்பேர் சொல்லலாம் சாமி குமார் நேரத்துல ஆகி போச்சு. அப்ப நம்ம வைக்கிற மோடி பாக்கலாம் நவுறு பாக்கலாம் பாக்கலாம். வாடா வைக்கிற மோடி பாப்பான்னா மூடிலே எடுத்து பாப்பா நான் முட்டை மோடி வச்சிருக்கிறேன். அதை எறா பார்க்கலாம் குரு முட்டை. சரி கோய் முட்டை எல்லாம் நாங்க நோண்டிட்டோம். ஓம் ரீம் சக்கம்மா சத்தம்மா ஓம் ரீம் சக்கம்மா ஓம் ரீம் சக்கம்மா ஓம் ரீம் சக்கம்மா பாடி கொஞ்சம் பக்கமா ஓம் ரீம் சக்கம்மா சத்தம்மா ஓம் தாயே தாயே மலையாள பகவதி மாய கருப்பண்ணா சடாமணி சாம்பேஸ்வரி இந்த முட்டையில் வந்து வர வேண்டும். தாயே ரைட்டா அதுதான் மாய கருப்பண்ணா. கருப்பண்ணு வந்திருக்கிறான் ஆனா இன்னைக்கு ரைட்டா அப்படியே மலையாள பகவதி தாயே வந்து சேர் வச்ச மோடி மோடி பாக்கலாம் அம்மா மொத்த துணையா வந்து பாலனுக்கு நீதான் கை கொடுத்து இடம் வராமல் என்னை பாதுகாக்க வேண்டும் அம்மா தாயே. அம்மா
அநியாயமா ஒரு கட்டு விட்டு போச்சு. அவிந்து போச்சு. ஒண்ணு புரியல. இல்லன்னா நம்ம கொட்டமும் இன்னைக்கு களைய போகுது. அடங்க போகுது இன்னைக்கு. நானும் அவன் வந்தது பாக்குறேன். என்ன விட்டு அவங்கிட்ட போய் பேசுறேன். சரி அண்ணா உங்ககிட்டே வர அவன் முட்டை மோடி எடுத்துட்டான். இப்ப நான் கரக மோடி வைக்கிறேன். காளியாத்தா தாயே, அம்மா தாயே, மலையாள பகவதி தாயே, காளியம்மா தாயே, அம்மா அத்தா அன்னைக்கு கருப்பண்ணா இவங்கிட்ட பேசுங்க. ஏ ஜோஜி, பையா அடங்க தாய் முட்டை மோடி எடுத்துட்டேன். இப்ப நான் கரக மோடி. அண்ணன் உலக வச்சிருக்காரா? அண்ணன் உலக வச்சிருக்கா எடு. அண்ணன் உலக மோடி வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன். அவன் உலக வச்சு நீ அம்மனாட்ட நிக்கிறான். என்னாச்சு? என்னாச்சு? என்ன உலக போச்சா? குருநாதா, காவல் தெய்வத்தை நிக்க வச்சு காவல் கேட்க வேண்டும். இது உட்காந்து தூங்குது சாமி. நம்ம கராத்தே கிளாஸ் அம்மா அம்மா தாயே தாயே கருப்பண்ணசாமி சாமி கக்கம்மா நீ காதியே Yeah.
நமக்கு ஜெயம். ஐயோ என் பாப்பா நான் உங்களுக்கு அடிமை. இந்த ரெண்டு குட்டி உன்னை கை விடுவா தங்கிச்சு யாரு தங்கிச்சு கிடையாது. என்னடா என்ன மலையாள தேசம் எங்களுக்கு இது நாள் வரை பரிவர்த்தனை அனைத்து அடிமையா இருந்தது. எங்களை ஜெயிக்க வருவன் முடியாது யாரும் முடியாது. ஆனா நாங்க வைத்த மோதியை அனைத்து நிறுத்திட்டேன். சாதாரண ஜோதியாக இருக்க முடியாது. ஆனால் எங்களை விட சக்தி மிக வாய்ந்தவனா நீ இருக்கணும். நீங்க யார்? நாராயணமூர்த்தி இருவருக்கும் நான் உதித்த ஐயனாரப்பன் உன்னை நம்பி வந்து தவிர எவ்வளவு அழகா இருக்கிறான் அந்த ஆளு. ஜோகி நினைச்சான் எவ்வளவு அழகா இருக்கிறான். அந்த ஆளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கண்ணா. அவரே கட்டிக்கு போறான். கட்டி குடுக்குறியா இல்ல என்ன கட்டி குடுக்குறியா இல்ல கட்டி குடுக்குறியா இல்ல கூட்டி குடுக்குறியா? அதான் பண்ணு நீ உன்னை கட்டி வைக்க மாட்டேன், பூட்டி வைக்க மாட்டேன், நானே வச்சுக்குவேன். ஐயா உன்னை அடக்கி விட்டு
இந்த நாடு முதல் நீ முதல் எனக்கு அடிமை. ஐயா என் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. யாரு புக்கலை பொண்ணு. இந்த 2 பேரையும் உனக்கே நாங்க பரிசா கொடுக்குறோம். உனக்கு இவளா என்ன இவன்? பாரு பார்த்தா கன்னிமார் பொண்ணு. சரி வாங்க. ஐயா எங்க நாடு எங்கள் மலையாளம் அத்தனை உனக்கு நாங்க எல்லாம் உனக்கு சொன்னீங்க. 7 கன்னி மேல கடுமை. ஆனால் எனக்கு அது மட்டும் ஐயா எங்களை அழைச்சியதா எங்க நாடு நகர தேசம் இது என்னுடைய தங்கச்சி எல்லாம் நான் உங்களுக்கு அடிமை. ஆகட்டும் வா புறப்படு. உன் பாதத்துக்கு இந்த ஐயனப்பன் அநேகத்தோடு வணக்கம். சரி ஐயா ருத்ரமகரிஷி நான் மலையாள வீரன். எங்க தங்கைகள் இதோ எங்க பாபா பாபா ஆம்படியானோ கட்டி போட்டு அண்ணா எங்க போற? அம்மா இளைய கண்ணி கண்ணி அங்க ஒண்ணு தோசை மலையாளம் சென்று அனைத்து வீரர்களும் அடக்கி விட்டேன். 7 கன்னி மேல கடுமை. ஆனால் இப்ப நான் வாலிப பருவத்தோடு இருக்கின்றேன். எனக்கு திருமணம் ஐயா வேலு மகரிஷி வாங்க. உனக்கு உன்னுடைய மகள் இருக்காளா? யார் யாரு? ரெண்டு பேர் கூப்பிடு. அப்பா வணக்கம். இவர் உங்க அப்பாவா? இவரே எங்க அப்பா. எங்க ஐயனாரப்பன் சகல சக்தி வாய்ந்த கடவுள். யாரு எதை வழிபட்டாலும் அப்படியே நிறைவேறும். உன்னுடைய மகள் 2 பேரையும் எங்க ஐயனாரப்பன் கொடு. ஐயா உனக்கு விருப்பம் ஐயனாரப்பன் ஏற்றி பண்ணாடி. அண்ணா அண்ணா நான் திரும்ப போகாம போயிடுறேன். ஐயனாரப்பா ஐயா 2 பெண்களை திருமணம் செய்து விட்டார். ஆனா 2 பெண்ணையும் சமமா பாவிக்கணும். ஒரு பெண் மீது பாசமும் இன்னொரு பெண் மீது பாசம் இல்லாமல் ஒருதலை பட்சமா இருந்தா சாபத்தை கொடுத்துருவேன். என் 2 பொண்ணையும் பத்திரமா பாத்துக்கணும். அப்படியே ஆகட்டும் ஐயா. யாரு? பற்கள பொருளி. அதாவது யாரா தெரியுமா? 2 பொண்ணு சாப்பிட்டு 1
அது என் பொண்ணு ஓட்டா நான் தான் இருக்கிறேன்ல. சரி உங்களை வழிபட்டு போய் பங்காளி ஐயனாரப்பா ஐயனாரப்பா இந்த மலையாள தேச வீரனை அடக்குவதற்கு யாரும் கிடையாது. சகல விதமான மாந்திரிகமும் சக்தி பெற்றவன் என்னை அடக்கி பேரும் புகழும் பெற்று 2 பெண்களை திரும்பி செய்தாய் அல்லவா? உனக்கு நிகழ்ந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லை. அதனால் ஐயனாரப்பா உன்னை வழிபட்ட இந்த முருக்கம்பாடி கிராமத்தில் 90 வீட்டு வகையரா நாட்டார் வகையரா அவர்கள் உன்னை குலதெய்வமாக வைத்து அதை கோயிலை கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை முடித்து உன் பெருமையை ஓரிரு வைத்திருக்கின்றார். அந்த 90 வீட்டுக்கும் நீ மற்ற உள்ளவருக்கும் நீங்கள் ஏக பரம்பொருளாக நின்று எக்குறை இல்லாமல் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். ஐயனாரப்பா அந்த வரம் பாதிக்க வேண்டும். எந்த குறையும் வராது நான் காத்து ரட்சிக்கிறேன். அதோ பத்மாசுர தகனம் ஐயனாரப்பனுடைய பூரணி பொருட்களை திருமணம் நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்த அனைவருக்கும் ஐயனாரப்ப சாமியுடைய அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து இன்னைக்கு ராத்திரி என்ன ஒரு போறோம் மாளிகை மேடு வீரப்பார் பக்கம் மாளிகைமேடு போகிறோம். சரி, அதனால் நாடகத்தை கண்டுகளித்த அனைவரும் சுகமா வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நாடகம்